ஹாய், இன்றைக்கி கொண்டக்கடலை வச்சு ஒரு தோசை பார்க்கலாமா? கொண்டக்கடலையை நல்லா ஒரு 7-8 மணி நேரம் ஊற வச்சுட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. இது கூட ஒரு கப்பு அரிசி மாவு கலந்து 2 ஸ்பூன் தயிர் விட்டு கலந்து உப்பு போட்டு வச்சுருங்க. இதை அப்படியே ஊற்றலாம். கொஞ்சம் பிஞ்சு பிஞ்சு வந்துச்சு. ஆனால் இதை கொஞ்சம் ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா சூப்பராகவே வந்துச்சு. பேன் கேக் மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நல்லா ஊத்தப்பம் மாதிரி ஊற்றி மூடி 2 பக்கமும் மூடி வச்சு எடுத்தால் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு நம்ம பொடி மட்டும் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. ஆனால் ஊற்றுறதுக்கு முன்னாடி வெங்காயம், கேரட்டு எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் இங்கே கொத்தமல்லி, வெங்காயம், கொஞ்சம் கேப்சிகம் கட் பண்ணி போட்டிருந்தேன். நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது மேலே தேன் விட்டு கொடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். என் பொண்ணுக்கு நேற்று காலையில் இதை ஊற்றி கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் கேட்குறா, அம்மா இட்லி மாதிரியே ஒரு தோசை ஊற்றி கொடுத்தீல, நல்லா சாஃப்டாக அதை ஊற்றி எனக்கு தேன் வச்சு தரையா அப்படின்னு கேட்குறா. சரின்னு சொல்லி அதை ஊற்றி கொடுத்தா அவள் சாப்பிட்டுட்டு கடைசியாக கொடுத்த தட்டை எப்படி வச்சுருக்கா பாருங்கள். ஒரு சொட்டு கூட இல்லை, அப்படி வச்சுருக்கா. இதை 2 வருஷனாக பண்ணலாம். ஒன்று இந்த மாதிரி, இன்னொன்று சோலை ஊற வைக்கும்போதே அது கூடயே ஒரு 1/2 கப்பு ரா ரைஸும் கொஞ்சம் வெந்தயம் ஊற வச்சு அரைச்சி ஆனால் ஃபர்மெண்ட் பண்ணணும். 2மே ஃபர்மெண்ட் பண்ணி கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக வந்துச்சு. செம ஃபில்லிங்காக இருந்தது. 2 தோசை சாப்பிட்டிங்கனாலே 4-5 ஹவர்ஸ்க்கு பசிக்கவே இல்லை. அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். என் பையன் இதை எடுத்துகிட்டு போயிட்டு, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்குறாங்க இது என்ன தோசைன்னு. ரொம்ப சூப்பராக இருக்குது, அதுவும் கேப்சிகம் போட்டிருக்கீங்க, கொஞ்சம் டேங்கி டேஸ்ட்டோடு வந்திருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுமா அப்படின்னா. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ரசிகனே நம்ம பையன்தான். அதனால் ஒரு புது டிஷ் ட்ரை பண்ணதில் மஜாப்பா